கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 59ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். கீர்த்தனம் பண்ணுவேன் என்றால் நான் கர்த்தரை துதித்து பாடுவேன் என்ற அர்த்தம். அன்பான தேவஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை துதித்து பாட வேண்டும். துதித்து பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் 3 விதமான ஆசீர்வாதங்களை தருவதை இந்த வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. முதலாவதாக, என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவராகிய கர்த்தரே நமக்கு பெலனாக இருக்கிறார். நம்முடைய சரீரத்தினால் செய்ய முடியாத காரியங்களை, நம்முடைய பலத்தினால் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பலனாக இருப்பார். இரண்டாவதாக, தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார், அதாவது பாதுகாப்பாக இருக்கிறார். சிலர் விலை உயர்ந்த வாகனங்களை பயன்படுத்துகிறார்கள். போகும்போது வரும்போதும் அந்த வாகனம் பாதுகாக்கும் என்று நம்புகிறார்கள். சிலர் உயர்ந்த மருத்துவமனைகளை நம்புகிறார்கள். அந்த மருத்துவமனை சிகிச்சையினால் சகல வியாதிகளையும் மாற்ற முடியும் என்று நம்புகிறார்கள். ஆனால் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தர் போகும்போதும் வரும்போதும் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும். எந்த பலவீனங்களும் வியாதியும் அணுகாமல் கர்த்தரே உயர்ந்த அடைக்கலமாக பாதுகாப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார். மூன்றாவதாக, கிருபை உள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். கிருபை என்றால் மாறாத அன்பு. மாறாத அன்புள்ள ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மேல் மாறாத அன்பு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் அன்புகள் மாறிப்போகும், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மீதும் உங்கள் மீதும் வைத்திருக்கிற அன்பு மாறாத அன்பு. நாம் அவரை துதித்து பாடுவோம். அவரே நமக்கு பலனாக இருக்கிறார். அவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவரே மாறாத அன்புடையவராக எப்போதும் கூடவே இருக்கிறார். மாறாத அன்புள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.